முடியாது. பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமனுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல, மாமனுக்கு முன்னாடினா கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? பட் ஆனால் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ சார். ஒன் மோர் சார். ஓகே சார், இந்த மூவியில் கிட்ட எதுக்கு சார் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்க? இது சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க, ஆனா அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷன்ல. அது சாப்பாடு கண்டினியூ பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோம் மாசா, இந்த ஷார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு மாதிரி ஆச்சரியமான கேள்விகளை எதிர்கொள்ள முடியும். ரொம்ப நீ கேட்டது தெரியல, நான் திரும்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது, நான் இன்னும் விலாவரியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது, ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும் என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் நம்புவீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல, அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அவனுக்கு கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில, அது எப்படி கட் பண்ணப்பட்டுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸ் ஆகிட்டு தான் இருக்க முடியாது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 times இந்த கேரக்டருக்கு துருவ் மட்டும் வேணும்னு தோணுது. துருவ் வேணும்னு எனக்கு ஸ்கிரிப்ட் இல்லை. நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவருக்கு வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போவாங்க. நம்ம பார்க்குற படங்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது துருவ் வந்து, அப்போது துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவில் வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில் ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ எம்மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான வாழ்க்கையாக இருக்கும். அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும், பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அதை எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு விருப்பம் வரலாம், உங்கள் மேலே எனக்கு விருப்பம் வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் 10வது தோணும், உங்களுக்கு இதுவே 10வதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் போனேன்னா ஒரு 2 years ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் இப்போ ஓகே துருவால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் அவர் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன்னா சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும், அந்த சினிமாவை நியாயமாக அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்பினதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தேங்க்யூ சார். சார், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் ஃபீலிங்ஸ், இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது. ஆனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழிலாம் இருந்துச்சுன்னா திருகி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணது இல்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். கதையின் போக்கில் அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு.
நான் பிளான் பண்ணி பண்ணது இந்த கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும்தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்லங்க. எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போகான்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் ஒரு உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லா வேலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லா வேலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி பண்ணு தோணுச்சு. அதனால அந்த ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் வீரம் சார்ந்து, உடல் சார்ந்து, திறன் சார்ந்து, உழைப்பு சார்ந்து ஒரு விளையாட்டு. அதை இயக்கும் போது அவனுக்கு தன்னாலேயே ஒரு ஹீரோயிசம் ஃபார்ம் ஆகிடும். அது எங்கிட்ட வேணாலும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஹீரோயிசம், அந்த பில்டப் இருக்குல்ல, அது இப்படியும் கூட்டிகிட்டு போகும், அப்படியே கூட்டிகிட்டு போகும். எங்கிட்டும் போகாமல் நேராக நீ போய் உன்னுடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் பெருசு. அதை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம்.